சுகாதாரத்துறை அமைச்சர் மாஸ் வீரர்கள் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். இந்த உயிரிழப்பு குறித்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக எவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்க? 31 உடல்கள் இதுவரை பிராட் டெட்ங்கிற மாதிரி உயிரிழந்த நிலைக்கு வந்திருக்கிறது. அதுல ஒரு 9 ஆண்கள், 16 பெண்கள், 6 குழந்தைகள் என்று 31 உடல்கள் வந்திருக்கிறது. ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவருக்குமே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கூடுதல் சிகிச்சை அளிப்பதற்கும் அந்த வசதிகளை செய்து தருவதற்கும் முதல்வர் அவர்களுடைய இந்த வழிகாட்டுபடி இப்போ பக்கத்துல திருச்சியிலிருந்தும், சேலத்துல இருந்தும், திண்டுக்கல்ல இருந்தும் மருத்துவர்கள் விரைந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கும் இடையில போரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மருத்துவர்களும் அது சம்பந்தமான பணியாளர்களும் அந்த சவுத்துல இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் வர சொல்லியிருக்கிறோம். எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. சார், தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நபர்களுடைய தகவல்கள் நம்ம அரசு கிட்ட இருக்கா சார்? இல்ல, இப்போ அதிகாரிகளை அனுப்பி எல்லா இடத்துலயும் பார்க்க சொல்லிருக்குங்க. தனியார் மருத்துவமனைகளுக்கு யார் போயிருக்காங்கிறதையும் பார்க்க சொல்லியிருக்கு, பார்த்து கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறோம். இப்போ அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்திலிருந்து பொதுமக்கள் அல்லது ரசிகர்கள், தொண்டர்கள் வெளியேறி விட்டார்களா? மாவட்ட நிர்வாகம் அந்த இடத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்களா சார்? இல்ல, இப்ப நீங்க அது அங்க இருக்கிற அதிகாரிகளை யாரையாவது கேளுங்களேன். நான் இப்பதான் போயின்னு இருக்கிறேன். அந்த இறந்த எண்ணிக்கையை மருத்துவமனையில இருந்து கேட்டு சொல்லின்னு இருக்கிறேன். நான் அந்த ஸ்பாட்டை பற்றி எல்லாம் எனக்கு ஒன்றும் அவ்வளவு ஐடியா இல்லை. நீங்க அந்த லோக்கல் இருக்கவங்களை கேளுங்க. நன்றி சார். நன்றி.